அந்த வழக்குகளில் 9% வழக்குகள் எங்களை உயர்ந்த ஜாதிகளாக மதிக்க வேண்டும் என்று ஜாதி சங்கங்கள் தொடர்ந்த வழக்குகள். லண்டன் வரைக்கும் போய் என்னைய பெரிய ஜாதின்னு மதிக்கணும்னு கேஸ் போடுறான். இதுக்கெல்லாம் ஊக்கப்படுத்தியது யார்? இங்க இருந்த அதிகாரிகள். இப்படியாக வளர்ந்தது இந்த பிராமபோபியா எனப்படும் பிராமண துவேஷம். சரி, இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல அவர் பல காரணங்கள் எல்லாம் சொன்னார். 2-3 விஷயங்கள் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில் தொடர்புடையது, உங்களுக்கும் நான் பல வீடியோக்கள் போட்டிருக்கேன் என்பதனால், டாக்டர் சாமி அவர்கள் இருப்பதனால் அதை நான் சொல்ல பிரியப்படுகிறேன். ஒன்று, நமது புராணங்களிலும் இதிகாசங்களிலும் இருப்பது ஏதாவது ஒன்றை அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டாக எடுத்து ஒன்று சொல்வார்கள். அதில் குறிப்பாக நடந்தது ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கும் கி வீரமணி அவர்களுக்கும் நடந்த ஒரு உரையாடலில் கி வீரமணி அவர்கள் சொல்றார், இந்து திருமண மந்திரங்கள் ஆபாசமானவை. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அதுல ஒரு குறிப்பிட்ட வரியை சொல்றார், இந்த பெண்ணை முதலில் அக்னி மணந்து கொண்டான், பின்னர் வாயு மணந்து கொண்டான், பின்னர் மணந்து கொண்டான்ங்கிறத நான் சொல்றேன், அவர் இன்னும் மோசமா சொன்னார். பின்னர் இந்திரன் மணந்து கொண்டான், அப்புறமாக உனக்கு வழங்கப்படுகிறாள் அப்படின்னு. பட் இதை கேட்ட உடனே எனக்கே ஒரு தூக்கி வாரி போட்டது. இப்படி ஒரு மந்திரங்களை நமது முன்னோர்கள் சொல்லி கொண்டு இருப்பார்களா? இதை பிராமணர்கள் புகுத்தி விட்டார்கள்னு அவர்களும் தானே அதே மந்திரத்தை சொல்றாங்க. அந்த அறிவு கூட இல்லாம அவர் பேசிக்கிட்டு இருந்தார். சரி, யாராவது அறிஞர்கள் இதற்காக மறுப்பு தெரிவிப்பார்கள் என்று நான் 2 மாதங்கள் காத்திருந்தேன். ஒன்றும் நடக்கவில்லை. ஒரே ஒரு பெண்மணி மட்டும் ஒரு யூடியூப் வீடியோவில் நானும் மொழிபெயர்ப்பை பார்த்தேன், மொழிபெயர்ப்புல இப்படிதான் போட்டிருக்குன்னாங்க. சார், இன்னும் ஒரு சீக்ரெட் டெக்ஸ்ட் என்ற ஒரு வெப்சைட் இருக்கு, அதில் போய் பார்த்தா ரால்ஃப் உடைய டிரான்ஸ்லேஷன் இப்படி தான் போட்டிருக்குது. அப்பொழுதுதான் முடிவு செய்தேன், இனிமேல் டிரான்ஸ்லேஷனை விடக்கூடாது. என்னுடைய சம்ஸ்கிருத புலமை என்பது மிக மிக குறைவு, ரொம்ப ஒர்க்கிங் நாலேஜ் தான். ஆகையினால பட் இன்னைக்கு நிறைய ஆன்லைன் டூல்ஸ் இருப்பதனால் நானே அந்த இது ரிக்வேதத்தில் 10வது மண்டலத்தில் 85வது ஹிம், 85வது பாடல், ஒரு 52 வரிகளுடைய பாடல், 52 ரிக்குகள், கன்னிகள். 34வது வரி தான் இந்த பிரச்சனைக்குரிய வரி. அப்படி என்றால் முழுமையாக இதை படிக்க வேண்டும் அப்படின்னு மொத்தத்துக்கு நானே மொழிபெயர்த்த பொழுது அதில் என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. அதில் ஒரு திருமண நிகழ்ச்சி நமக்கு காண்பிக்கப்படுகிறது. யார் யாருக்கும் திருமணம்? சோமன், நம்ம சோமபானம்னு சொல்லி அந்த சோமனுக்கும் சூரிய பகவானின் மகளான ஒரு பெண்மணி, அவளுடைய பெயரும் சூர்யா, இந்த இருவருக்கும் திருமணம். அதை தான் இந்த பாடல் விவரிக்கிறது. அதைத்தான் நம்மளது மந்திரங்கள்ல நம்மளும் ஒவ்வொரு திருமணத்திலையும் அதை நம்ம ஞாபகப்படுத்துறோம். என்ன நடக்குது? பெண்ணுடைய மணப்பெண்ணுடைய வீட்டுக்கு மணமகன் வருகிறான். வந்த உடனே இவங்க அவனை உபசாரம் பண்றாங்க, பரிசுகள் பரிமாறிக்கொள்ளப்படுகிறது. இன்னைக்கு நடக்கத்தானே செய்யுது. பர்சம் நிச்சயதார்த்தம்ங்கிறது அன்னைக்கு நடக்குது. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா திருமணம் நடக்குது. இந்திரனை ஆவாகனம் பண்ணி அந்த திருமணம் தொடங்குகிறது. எல்லாம் தொடங்கி முடிஞ்சதுக்கு அப்புறமா அஸ்வினி தேவர்கள் தங்களுடைய ரதத்தை கொண்டு வருகிறார்கள். இப்போ இந்த பெண் கணவனுடைய வீட்டுக்கு போகணும். இதுவரைக்கும் அந்த 32 வரிகள் முடிந்து விடுகின்றன. 33வது வரியிலே அந்த புரோகிதர் சொல்றார், இந்த மணப்பெண் போகும் வழியிலே மேடு பள்ளங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த அடுத்த வரி, இந்த மணப்பெண் போகும் வழியிலே கொடிய விலங்குகள் இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த மணப்பெண் போகும் வழியிலே கள்வர்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். இது முதல் வரி. அதுக்கு அடுத்த வரியில முதல்ல சொன்னதற்கு பதியாக அக்னி விளங்க வேண்டும், அடுத்ததற்கு பதியாக வாயு விளங்க வேண்டும், அதற்கு அடுத்ததற்கு பதியாக இந்திரன் விளங்க. அப்படி என்றால் இந்த பொறுப்பை அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுல பதிங்கிறது ராஷ்டிரபதி, அதிபதினு சொல்றோம் இல்லையா, அந்த பதி இவன் பதிபத்தினி நினைச்சுக்கிட்டான். அப்ப ராஷ்டிரபதியை நம்ம ராஷ்டிர பத்னின்னு சொல்லுவோமா முர்மு அவர்களை? அது பெண்ணாக இருந்தாலும் அதிபதி தானே அவர்கள். இந்த அடிப்படை யாருக்கு? நம்ம திராவிட கழகம் இல்ல, மொழிபெயர்த்த ரால்ஃப் மேக்ஸ் முல்லர் அப்படிதான் மொழிபெயர்த்திருக்கிறார். அப்படி என்றால் ஒன்று அவர்களுக்கு சம்ஸ்கிருதம் தெரியவில்லை, அல்லது உள்நோக்கத்தோடு மொழிபெயர்த்திருக்கிறார்கள் இல்லையா? இத இந்த திராவிட கழகங்கள் 50 வருஷமா புத்தகம் போட்டு சந்தோஷமா வெளியிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவன் வெளியிடுறது ஒண்ணு, 50 வருடமாக நாம் ஏன் கேள்வி கேட்கவில்லை? இதுதான் நாம் உங்களிடம் இன்றைக்கு சொல்ல விரும்புவது.
அடுத்ததாக இந்த இன்டாக்ட்ரினேஷனுக்கு புது கதைகளை அவிழ்த்து விடுவார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், நந்தனாருடைய கதை என்ன கதை? டக்குன்னு யாரா சொல்லுங்க மாமா. நந்தனார் ஒரு பிராமணரிடம் அடிமையாக வேலை பார்த்தார். இவர் சிதம்பரம் கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறார், அவர் விடவில்லை. அதான கதை. சேக்கிலார் எழுதிய பெரிய புராணத்திலே இந்த பிராமணர் என்ற கேரக்டரே கிடையாது. நந்தனாருக்கு பல வேலைகள் வந்து அவர் யார்கிட்டையும் அடிமையாகவும் இருக்கவில்லை. ஆனால் கோபாலகிருஷ்ண பாரதி என்பவர் நந்தனார் சரிதம் என்ற நாடகத்தில் முதலாக இதை புகுத்துகிறார். அதுக்கப்புறமா 2 சினிமா வந்துருச்சு. இன்னைக்கு வரைக்கும் நந்தனாரை சிதம்பரத்துக்கு போக விடாமல் தடுத்தது ஒரு பிராமணர். இதுல விவரம் தெரியாம நம்ம தீரர் சத்யமூர்த்தி அவர்கள் சாமி சாரை வச்சுக்கிட்டு தான் சொல்லணும், அவருக்கு பாரதின்ற பட்டத்தை வேற கொடுத்தார். கோபாலகிருஷ்ணன் விவரம் நம்ம அவ்வளவு இன்னசென்டா இருந்திருக்கிறோம். இப்படி ஒரு உள்நோக்கம் இருக்குது என்பதை நமக்கு அன்றைக்கு தெரியவில்லை. அவ்வளவுதான். இதுபோல் பல உதாரணங்கள் என்னால் சொல்ல முடியும், சொல்லிக்கொண்டே போகலாம். நேரம் இல்லை என்பதனால் அடுத்ததுக்கு போக இப்படி பல விஷயங்களை சொல்லிட்டு முக்கியமாக ஒரு கருத்தரங்குக்கு நமது பாலாஜி அவர்கள் வருகிறார். அது என்ன? ஆரிய திராவிட கோட்பாடு. உங்களிடம் நான் வேண்டி கேட்டுக்கொள்வது, தயவு செய்து இந்த ஆராய்ச்சியில் இறங்காதீர்கள். காரணம் என்னவென்றால், இந்த ஆராய்ச்சியின் ஃபவுண்டேஷனல் ஃப்ரேம்வொர்க் itself is wrong. இப்ப எதுக்காக இதுன்னா, இப்ப யூடியூப்ல நிறைய பேர் இந்த தலைகிரின்னு ஒரு ஆராய்ச்சியாளர், ரிக்வேதிக் மக்கள் எல்லாம் இந்தியாவிலே தோன்றியவர்கள். ஓகே, பட் எக்ஸ்ட்ராடினரி கிளைம்ஸ் ரிக்வயர் எக்ஸ்ட்ராடினரி ப்ரூஃப். அவரால் என்ன ப்ரூஃப் தர முடிகிறது? ஒரு சில பெயர்களை கொடுத்துட்டு இதெல்லாம் பழைய பெயர்கள், இந்த இதெல்லாம் புதிய பெயர்கள், எனவே இதுவர்கள் பழைய மன்னர்கள். இது ஒரு ஆராய்ச்சியா? ஒன்று ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கணும், நியூமிஸ்மேட்டிக்ஸ், ஆர்கியாலஜிக்கல், ஸ்கிரிப்சுரல் எவிடன்சஸ், இதெல்லாம் வேணும். அது இல்லாமல் உங்களுக்கு ஒன்றும் அதில் இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்டிங் இது நான் சொல்றேன். ரிக்வேதத்தில் 10 மண்டலம் இருக்கு. எல்லா மண்டலங்களிலும் குதிரை என்பது இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் ரிக்வேதிக் சிவிலைசேஷன். Rigvedic people, if they are indigenous to India, how did they get the horses? Are you going to challenge the scientific theory of horse domestication? According to the science, horse was domesticated in Central Asia between 3000 and 3500 BC. அப்ப இந்த குதிரை மத்திய ஆசியாவில் இருந்த குதிரை இந்தியாவுக்கு எப்படி வந்ததுன்ற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணுமா இல்லையா? Sir, no. You established that horses were indigenous to India. There is evidence. Established. Where is the mainstream paper? Exactly. Those are not mainstream papers. You tell me one academic institution which has agreed to that. No. No. Let us not get into this argument, because I've written books about it. Read my book, Kumarikandama Sumeriya. I'm not talking just like that. Okay. I can argue with you, but this is not the dais. Fair enough. Let me come to that point. I will answer your point. This is not the only issue that I am taking up. Take Sanskrit. When you want to say that Rigvedic people are indigenous, how can you allow Sanskrit to be in the family of Indo-European languages? அனைத்து இந்திய மொழிகளும் தமிழ் உள்பட 30 அடிப்படை எழுத்துக்களால் உருவாக்கப்பட்டது. 30 phonemes, 12 உயிரெழுத்துக்கள், 18 மெய்யெழுத்துக்கள். வடமொழியில அலோஃபோன்ஸ், க க என்ற அனுதாசங்கள் இருக்குது. ஆனா அடிப்படை எழுத்துக்கள் அங்கேயும் 30, இங்கேயும் 30. எப்படி வந்தது? அடுத்தது, ஒரு மொழி ஒரு குடும்பத்தை சேர்ந்தது என்றால் 3 கூறுகள் வேண்டும். the word order, the syntax formation, and then the alphabets. ஒன்றொன்றாக எடுத்துக்கொள்ளுங்க. the word order. what is word order? ஒரு வாக்கியத்தில் எழுத்துக்கள், வார்த்தைகள் எப்படி அமையும் என்பதை பொறுத்துதான் அந்த மொழியின் கூறு தீர்மானிக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு ஒன்று சொன்னேன், துமாரா நாம் கியா ஹை. அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை மாத்துங்கள். உன் பெயர் என்ன? you will get a grammatically correct sentence. Try that in English. your name what?
It is not grammatically correct. This is the difference between a normal phrase, sentence and a word order. நான் இன்னொன்று ஒரு உதாரணம் சொல்கிறேன், ஒரு சென்டென்ஸ் நான் சொல்கிறேன். ஸ்டேஷனுக்கு போய் டிக்கெட் புக் செய்தேன். 5 வார்த்தைகள், அதில் 3 ஆங்கிலம். ஸ்டேஷன், டிக்கெட், புக். நான் தமிழில் பேசினேன்னா இங்கிலீஷில் பேசினேன். எப்படி தமிழில் ஆங்கில வார்த்தைகள் கலந்து பேசினேன்? எப்படி கண்டுபிடிச்சிங்க? 60% ஆஃப் திஸ் இன் பர்சன்டேஜ் வைஸ் 60% ஆஃப் த வெக்காபுலரி இஸ் இங்கிலீஷ். ஏனென்றால் இந்த வேர்ட் ஆர்டர், வார்த்தைகள் அமையக்கூடிய விதி, இது அனைத்து இந்திய மொழிகளுக்கும் சமமானது. ஐரோப்பிய மொழிகளுக்கு இதுக்கு தொடர்பே கிடையாது. ஆனால் சம்ஸ்கிருதத்தை அங்க எப்படி வைக்க நம்ம இது வரைக்கும் அது கேள்வி கேட்டிருக்கோமா? அடுத்தது சந்தின்னு ஒன்று இருக்கு. தங்க காசை தட்டி பறித்து கொண்டான். இக்கு, இச்சு, இப்பு, இதெல்லாம் சந்தி. 2 வார்த்தைகள் இணையும் பொழுது முதல் வார்த்தையின் கடைசி ஒலியும் இரண்டாவது வார்த்தையின் முதல் ஒலியும் ஒன்றாக சேர்ந்து சில இடங்களில் புதிய எழுத்துக்கள் வரும், சில இடத்துல வராது, சில இடத்துல மாறுபடும். இது அனைத்து இந்திய மொழிகளுக்கும், சம்ஸ்கிருதம், தமிழ் எல்லா மொழிகளுக்கும் இருக்கு. ஏதாவது ஐரோப்பிய மொழியில் இருக்கா? ஒரு உதாரணம் சொல்லுங்க. இருக்கா? கிடையாது. இப்படியெல்லாம் அடிப்படை வித்தியாசங்கள் எல்லாம் விட்டு விட்டு ஏதோ 10 வார்த்தைகள், 10,000 வார்த்தைகள் இருக்கட்டும். சம்ஸ்கிருதம் என்னுடைய மொழி, அது இட் ஷுட் பிலாங் டு த ப்ராப்பர் இண்டிக் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ், நாட் இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ். அப்படி எடுத்தோம் என்றால் சம்ஸ்கிருதமும் தமிழும் ஒரே மொழி குடும்பத்திலே தான் வரும். ஒரு ரிசர்ச் ஸ்காலர் இங்க இருக்கிறதுனால நான் இன்னும் ஒரு குண்டை தூக்கி போடுறேன். சம்ஸ்கிருதத்திலே ஓ என்ற நெடில் கிடையாது. ஒத்துக்கிறீங்களா? குறில் தான் உண்டு. ஆனால் ஓம் என்பதை ஓன் தான் சொல்றோம். இப்போ சிலர் இதுக்கு விட சரியாம AUMன்னு எடுத்து ஓம்னு சொல்றாங்க. தட் இஸ் a diphthong, it's not a phoneme. கீதா உபதேசம், இட்ஸ் ends with A, starts with U. இந்த ரெண்டும் சேரும் பொழுது கீதோபதேசம்னு வருது. இது ஒரு போலி, நம்ம இலக்கண போலின்னு தமிழ்ல சொல்லுவோம். என்ன இந்த போலி எதுக்காக சொல்றேன்னா, இது ஓ கிடையாது, இது டிப்தாங், இட்ஸ் நாட் அ சிலபிள். எனக்கு டிப்தாங்கு தமிழ் என்னன்னு தெரியல. ஓகே, விட்டுங்க. இப்படி நான் சொல்லிக்கொண்டே போகலாம். கண்ணன் ஒரு வார்த்தை, எல்லாரும் சொல்லுங்க கண்ணன். உங்க நாக்கு எப்படி போச்சு? பல்லுக்கு அடியில் முதல்ல தொடும் கண், அப்புறம் பின்னால போய்